Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எல்லையில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து பிரதமர் இல்லத்தில் முக்கிய ஆலோசனை என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். இந்த பிரதமருடைய ஆலோசனை கூட்டத்தில் இவங்கெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கா? என்ன நிலவரம்? டெல்லியில பிரதமர் மோடியுடைய இல்லத்துல தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் உள்ளிட்டோரோடு பிரதமர் மோடி ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக ராணுவ தளபதி உபேந்தர் திவேதி, கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி, இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது நேற்று மாலை 5 மணிப்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வருவதாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததற்கு பிறகாக இந்தியாவும் அதனை தெரிவித்திருந்தது. அதற்கு பிறகாக எல்லையில் நேற்று இரவு ஒரு எல்லைக்கோட்டு பகுதிகளின் ஒரு சில பகுதிகளிலுமே பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டன. இதனால் மீண்டும் ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை அந்த எல்லைக்கோட்டு பகுதிகள், அதே போல ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறார்கள். மீண்டும் அந்த பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எல்லையில் பாதுகாப்பை எப்படி பலப்படுத்த வேண்டும், தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி இல்லத்தில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகாக இந்தியாவுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் ஒரு சற்று நேரத்தில் ஒரு செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இல்லத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்தியாவுடைய இப்ப நாளைய தினமும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாளைய தினம் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக பிரதமர் மோடி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.